முருகா, 3 நாளா உனக்கு எல்லா அபிஷேகமும் பண்ணும். நீ கண் திறக்கல. எங்க கண்ணீரால உன் கால கழுகணும். நீ கருணை காட்டல. முருகா, எங்க மகனுக்கு இன்றையோட ஆயுசு முடியுது. அவனை நீ திருப்பி தருவேங்கிற நம்பிக்கை எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டே வருது. வேலனே, எங்க குழந்தைக்கு காரணமாய் தாங்கிற பள்ளி ஒன்னு வந்து சேர்றதுக்குள்ள நாங்க வந்துட்டு வந்துடுறோம். முருகா, வந்துடுறோம். முருகா, எங்க மகனே உண்மையில இருக்கிற நம்பிக்கை இழந்து எங்களால உயிர் வாழ முடியாது. அதனால நாங்க சாகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை எங்க மகனை கண்ணுக்கு முன்னால கொண்டு வந்து காட்டுது. ஆமா, அருணகிரி மாதிரி நாங்களும் கோபுரத்திலிருந்து குதித்து உயிரோடத்தான் வந்து நிற்கிறோம். அவரை காப்பாத்துற மாதிரி எங்களை காப்பாற்ற வேண்டாம். அதுக்கு முன்னாடி எங்க மகனை கண்ணுல காட்டு. என் மகனை காட்டு முருகா. காட்டு முருகா, காட்டு முருகா. என் மகனை கொண்டு வந்து காட்டு முருகா. காட்ட மாட்டியா? காட்ட மாட்டியா? என் மகனை காட்டு முருகா. என் மகனை காட்டு. காட்டு. என்னுடைய 8 வருஷத்து ஆசையத்தான் நீ நிறைவேற்றி வைக்கல. என் மகனை கண் முன்னால கொண்டு வந்து காட்டி எங்களுடைய இறுதி ஆசையாவது நிறைவேற்றி வை முருகா. மகனே சரவணா, சரவணா, சரவணா. வள்ளியம்மை, வள்ளியம்மை, வள்ளியம்மை. முருகா, என்ன காப்பாத்து முருகா. எறும்பு மேல ஏறி அம்மா வரும்போது மயில் மேல ஏறி நீ வந்து காப்பாத்துவேன்னு கந்தர் அனுபூதி சொல்லுதே. இப்ப என் ஆயில் முடியறது கரிகுரியா எருமக்கடா ரூபத்துல என்ன துரத்துக்கிட்டு வர்ற யமன்கிட்ட இருந்து என்ன காப்பாத்த மாட்டியா? பசியால எழுத குழந்தை ஞான சம்பந்தருக்கு ஓடி வந்து பால் கொடுத்தார் உன் தாய். தான் பெறாத குழந்தைக்காக பார்வதி ஓடி வந்து கருணை காட்டி இருக்கும் போது பெற்ற குழந்தைக்காக துடியா துடிக்கிற ஏன் தாய் தந்தை இருக்கு? ஏன் முருகா நீ கருணை காட்ட மாட்டேங்கிற? நீ கண் முன்னாலே இருக்கும் போது நாள் என்ன செய்யும், கோல் என்ன செய்யும், நமன் என்ன செய்யும் என்று பாடினாரே உன்னடிமை அருணகிரி, அது பொய்யா? எனக்கு மூச்சு விட இல்லையே முருகா. என் நெஞ்சை அடைக்கிறேன். என் கழுத்தை யாரோ இருக்கிற மாதிரி இருக்கிற முருகா. கழுத்துல யாரோ கைட்ட போட்டு இருக்கிற மாதிரி இருக்கிற முருகா. முருகா, உன்னை விட்டு போக மாட்டேன் முருகா. முருகா, பெருமானே, கந்த பெருமானே, கடமை தவறக்கூடாதே என்ற ஆர்வத்தில் பாசக்கயிறு என் கை தவறிவிட்டது. திருவண்ணம் பாதங்களை பற்றிருப்பதை பார்த்துமா உன் பாசக்கயிற்றை வீசினாய்? பிரபு, என் கடமைக்கு தடையாக இருக்கும் எதையும் நான் பார்க்க கூடாது என்பதால் தானே எனக்கு அந்தகன் என்ற பெயரும் இருக்கிறது. வேலை வந்தது, அவன் விதி முடிந்தது, நானும் வந்தேன். இல்லை, அவன் நீ மண்ணில் இன்னும் பலகால வாழ வேண்டும் என்று யாம் விரும்புகிறோம். மன்னிக்கவும், ஒருவரின் விதி முடிந்ததும் அரைக்கால் வினாடி கூட கூட்டவோ அல்லது குறைக்கவோ செய்யாமல் இதுவரை நான் உயிர்களை கவர்ந்து வந்திருக்கிறேன். இப்படி நேரத்தோடு போட்டியிட்டு நெறி தவறாமல் என் கடமையை செய்து வந்ததால், வருவதால், வரப்போவதால் தானே எனக்கு தர்மராஜன் என்ற பெயரும் உண்டு. அதனால் தானே மும்முத்திகளான அயனோ இல்லை, அரியோ இல்லை, அரணோ கூட என் தொழிலில் தலையிடுவதில்லை. யமதர்மரே, யாம் யார் என்பதை புரியாமலே பேசுகிறேன். எம் தந்தை கைலாசபதியே எமது உயிர், அகிலாண்டேஸ்வரி அன்னை பராசக்தியே எமது உள்ளம்.
பரந்தாமனும் படைப்பவனும் 16 உலகங்களும் எண்டு செய்யும் 7 கடலுமே எமதுடன் என்பதை உணர்ந்து கொள்ளும். ஆகவே நமது சரண கமலாலயத்தில் சரணடைந்த இச்சிறுவனின் உயிரை பறிக்க நினைத்தால் உமது விதியை மாற்றி அமைக்க எம்மால் முடியும். அப்போது அயனோ இல்லை, ஹரியோ இல்லை, அரணோ, அம்மும்மூர்த்திகளில் எம்மூர்த்தியும் உம்மை காக்க வர மாட்டார். நீர் சிந்தித்து முடிவுக்கு வர இன்னும் சில வினாடிகள் உமக்கு அவகாசம் அளிக்கிறோம். நீர் 1000 சொன்னாலும் எச்சிறுவரின் உயிரை பறிக்காமல் இங்கிருந்து போக மாட்டேன். நெல்லும் இனியும் போரடி எடுத்து வைத்தால் காலனே அந்த அடியே உமக்கு காரணாகிவிடும். காலனுக்கு ஒரு காரணா? அது இந்த வேலனா? அதுவும் என் சிவபெருமானின் பாலனா? வேலே, உனக்கு வேலை வந்து விட்டது. மும்மூர்த்திகளே, என்னை காப்பாற்றுங்கள், என்னை காப்பாற்றுங்கள், என்னை காப்பாற்றுங்கள். தாயே, தந்தையே, மாமா, பிரம்மதேவரே, உங்கள் அனைவரையும் வணங்குகிறேன். கந்தவேலா, பிரணவத்துக்கு பொருள் தெரியாத காரணத்தால் எனக்கு குட்டு வைத்தாய், கொடுஞ்சிறையில் தள்ளினாய். எதற்கு பொருள் தெரியாததால் இவனுக்கு இந்த நிலை? பக்திக்கு பொருள் தெரியாததால் வந்த வினை. அதை புரிய வைப்பதை விட்டுவிட்டு இப்படி சிறைப்படுத்தி விட்டால் விதிமுடிக்கும் வேலையை யார் செய்வது? பழங்கதையை மறந்து விட்டீரா? கோபிக்க வேண்டாம் குமரா, வேண்டுகோள் விடுத்தேனே தவிர விவாதிக்க வரவில்லை. மகா பிரபு, என்னை வம்பிலே மாட்டிவிட வேண்டாம் என்று வரும்போதே சொன்னேனே, கேட்டீர்களா? யமதர்மா, நீ பெரிய தவறு செய்து விட்டாய். முருகன் என்பவன் யார்? என் மருமகன். பெற்ற தந்தைக்கே பிரணவத்துக்கு பொருள் கூறிய பெரிய யானை. 100,000 யானைகள் பலம் கொண்ட சூரபத்மனையே 2 கூறாக பிளந்தவன். பேசாமல் அவரிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு வந்த வேலையை முடித்துக் கொண்டு போகும் வழியை பார். என்ன கார்த்திகேயா? சூதுக்கலையை கற்றுணர்ந்த மதுசூதனரே, உமது சூழ்ச்சிக்கலையை நாடும் அறிவேன். மன்னிப்பு கேட்பதாம் வந்த காரியத்தை முடித்துக் கொண்டு போவதா? போற்றியே எனது நோக்கத்தை மாற்றிவிட நினைக்கிறீர், அப்படித்தானே மாமா? மைண்டா, பிரம்மதேவர் பேசினார், நீ எதிர்த்து பேசினாய். என் மைத்துனர் மகாவிஷ்ணுவையும் நீ மதிக்கவில்லை. சிறுபிள்ளை என்பதை நிரூபித்து விட்டாய். சிறுபிள்ளைதான் தந்தையே, ஆயினும் நான் ஒருவன் மட்டும்தான் ஆண் பிள்ளை. இவ்வளவு ஆணவமா? சுவாமி, குமரா, என்ன இது? ஆணவம் பேசவில்லை தாயே, உண்மையைத்தான் பேசுகிறேன். நான் உங்கள் கருவிலே உருவானவனா? இல்லை. தந்தையின் நெற்றிக்கண்ணில் பிறந்தவன் தானே? நிச்சயமாக. அப்படி என்றால் நான் ஆண் பெற்ற பிள்ளை அல்லவா? உண்மைதான். ஆண் பெற்ற பிள்ளை ஆண் பிள்ளைதானே? நான் அதைத்தான் சொன்னேன். வேலா, நீ என் மருமக பிள்ளை என்பதை நிரூபித்து விட்டாய். மைத்துணரே, சும்மா இரும். உனக்கு பிரணவத்துக்கும் அவன் தான் பொருள் சொன்னான், தன் பிறப்புக்கும் அவன் தான் விளக்கம் சொல்கிறார். இல்லையா பிரம்மா? பிரபு, முதலில் இவன் விடுதலை பற்றி பேசுங்கள். மகேஸ்வரா, உங்கள் குடும்ப சண்டையை கொஞ்சம் நிறுத்திவிட்டு என் கடமையை செய்ய அனுமதியுங்கள். குமரா, ஒரு சிறுவனுக்காக யமனை சிறைகளை அடைத்து வேதங்களையும் விதிகளையும் மாற்ற நினைப்பது தவறு. ஆமாம் சரவணா, உன் தந்தை சொல்வதுதான் நியாயம். மகேஸ்வரி, நீங்களும் எடுத்து சொல்லுங்களே. ஆம் குமரா, வேதங்களையும் விதிகளையும் மாற்ற எண்ணாதே. அன்னையே, உங்களின் அபிமான பக்தரான அபிராமப்பட்டர் அமாவாசை சிதையை பௌர்ணமி என்று தவறாக கூறி மரணத்தின் வாயிலில் நின்ற போது அவரை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தங்கள் காதிலே அணிந்திருந்த தாடங்கத்தை கழற்றி வானத்திலே வீசி அதுவே நிலவு, அவ்வொளியே நிலவொளி, அந்நாளே பௌர்ணமி என்று கூறி அவரை தாங்கள் காப்பாற்றவில்லையா? மருகா, பொதுவாக பெண்களுக்கு இரக்க குணம் அதிகம். உன் அன்னை, என் தங்கை, அவளும் ஒரு பெண் தானே. பட்டருக்கு உயிர் பறிபோய் விடுமோ என்று பயந்து அவசரப்பட்டு அப்படி ஒரு காரியத்தை செய்து விட்டாள். அன்னை அவசரப்பட்டார்கள், ஆனால் அதே காரியத்தை நீங்கள் ஆற அமர யோசித்து திட்டமிட்டே செய்வீர்கள். எதை சொல்கிறாய்? இரணியனுக்கு எந்த மனிதனாலும் மிருகத்தாலும் மரணம் இல்லை என்பதை உணர்ந்து இரண்டுமே இல்லாத நரசிம்மம் என்றொரு புது பிறவியை எடுத்து அவன் ரத்தத்தை குடித்து உமது பக்தன் பிரகலாதனை காப்பாற்றவில்லையா?